தெரியல அது மட்டும் பாடுறாங்க. A few minutes later. எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். 1 hour later. சோ அங்க போயிட்டு எந்த ஒரு அன்னெசரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ அவங்க என்ன லிசன் பண்ணி சொல்றாங்களோ அதை மட்டும் கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் நீங்களே எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் அவங்க அதை ஆஸ்க் பண்ண சொன்னா மட்டும்தான். தே வாண்ட் கொஸ்டின் எனிதிங் ஆஸ்க் யூ ஒன்லி, அப்பதான் நீங்க ஓபன் பண்ணி பேசணும் சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் டைம் அவங்க ஏதாவது லிசன் பண்ணி ஏதாவது சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா கை தூக்கி எனக்கு டவுட் இருக்குன்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா? பட் ஆனா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வேன்ல வந்த மாதிரி அந்த ஒரு பிஹேவியர் வச்சுக்க கூடாது. வெளியில வரும்போது நான் சப்போர்ட் பண்ணுவேன், பட் உள்ள இன்னர்ல இருந்ததுன்னா அவங்க எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம டியூஷன் சென்டருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஓகேவா? வெளியில நீ வேன்ல என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் வந்து அதை கேட்பேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் டைம் வந்து பார்த்தா என்னால வந்து இது பண்ண முடியாது. அங்க நான் வந்து ஒரு ஃபேரா தான் என்னால இருக்க முடியும் அப்படி. அதனால நீங்க அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்லி தராங்க என்ன பண்றாங்கன்றத ஃபுல்லா கவனிங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து காலேஜோட என்வரான்மெண்ட் பத்தி எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாருங்க, கேளுங்க. ஸோ சுப்ரியர் பேசும்போது தயவு செய்து அமைதியா இருக்கணும். சுப்ரியர் பேசும்போது நீங்க மாதிரி ஏதாவது கத்திட்டு நீங்க மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்றது புரியாம போயிடும். 10 seconds later. பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 இயர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாங்க இருக்கீங்க சார் சொல்லிருக்காரு. சரி, அபார்ட் ஃப்ரம் அங்க ஒர்க் பண்ணி நீங்க பண்றீங்கல்ல, ஸோ அதுக்கு சேலரி என்ன பேசிஸ் வரும் சார்? ரிலேட்டட் டு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க மெடிக்கலா ஃபிட்டா இருக்கிற வரைக்கும் நீங்க ஷிப்ல சேல் பண்ணாலே இருக்கு. ஸோ இப்போ இங்க ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில லைக் டிபெண்ட்ஸ் வித் தி கம்பெனி. சாலரி பேசிஸ்ல சொல்றீங்க. ஒரு ஸ்டீம் இன்ஜினியரா ஒரு கேப்டனா போகும்போது இப்போ கரெக்டா ரன்னிங் மோர் தென் 11 to 12,000 per month. அது புரியுது, புரியுது எனக்கு. அங்க ஒர்க் பண்ணா மட்டும் தான் கிடைக்குமா, இல்ல நம்ம வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் வந்தாலுமே கிடைக்குமா? ஷிப்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு இங்க நம்ம டீச்சிங் லெவல் தான் இது கிடைக்கும். சென்னைக்கே கேட்கிற கொஸ்டின் தான். எல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்காக கான்செப்ட் இருக்கு, இதுக்காக அப்பார்ட் ஃப்ரம் இருக்கு சார். கரெக்டான ஸ்காலர்ஷிப் இருக்கு. கிளாஸ் கெட்டுட்டு தரனா ஸ்காலர்ஷிப் இருக்கு. Two hours later. 5 minutes later. பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார்,
அதுக்கப்புறம் சிக்கன் இருந்தது. ஸோ சிக்கன்ன்றதால நம்ம பசங்க வந்தோடனே எப்படி ஆயிருக்குன்றது தெரியும். பட் ஆனால் அதிகமாக தான் சிக்கன் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப வந்து கம்மி சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு மினிமம் 5 பீஸ் வரைக்குமே வச்சாங்க. அகெயின் வந்து யார் சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உப்பு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய், தயிர் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். தயிர் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பாயாசம். ஸோ போத் ஆஃப் யூ பார்த்தீங்கன்னா வெரி நைஸ். யூனிவர்சிட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை இன்வைட் பண்ண செல்வி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. மார்னிங் ஃபுட்டும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் ஈவினிங் ஃபுட்டும் சரி, வெரி நைஸ், நல்லாவே இருந்தது. உண்மையாகவே இந்த இடத்துல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபுட் இருந்தது. ஸோ கேண்டீன் அவங்க மாஸ்டருக்கும் நன்றி. அதே மாதிரி நல்ல ஒரு ஃபுட் இருந்தது. நீங்கள் தான் மாஸ்டரா? ஓகே ஓகே, உண்மையாகவே நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்தராக ஏதாவதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. A few moments later. ஐயா இல்லடா கீழே உஞ்சி பாடுங்க. சோஃபியாக்கா என்னக்கா பண்ணுறீங்க? உங்களை பாடவே சொல்ல, நீங்கள் அம்னு கூட இருக்கலாமே.